சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. சிவப்பு நிறத்தில் எக்ஸ்பிரஸ் பேருந்துகளாக உள்ள 174 மாநகர பேருந்துகளை விடியல் பயணத்திட்ட பேருந்துகளாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய இணை மந்திரி எல் முருகன் இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஸ்டாலின் மும்மொழி கொள்கையில் அரசியலுக்காக மக்களை தவறான திசையில் திருப்பிக் கொண்டுள்ளார். தவறான தகவல்களை பேசிக் கொண்டு வருகிறார் என்றார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் கல்வியில் பன்மொழி அம்சத்தை கற்றுக்கொண்டால் என்ன தவறு? அவர்கள் மீது ஹிந்தி அல்லது வேறு எந்த மொழியும் திணிக்கப்படவில்லை என்றார். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருக்கிறது. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற போதிலும் டெல்லியில் பாஜக சார்பில் முதலமைச்சராக பதவியேற்கப் போவது யார் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. இந்நிலையில் டெல்லியின் புதிய முதல்வரின் பதவியேற்பு விழா பிப்ரவரி 20ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. சீனாவை சேர்ந்த செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப்சீக்கை டவுன்லோட் செய்ய தென்கொரியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. டீப்சீக் செயலி பயனர் தரவுகளை கையாள்வது தொடர்பாக மதிப்பாய்வு செய்யும் வரை இந்த செயலியை டவுன்லோட் செய்ய முடியாது என்று தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 8 அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி 50 ஓவர் கிரிக்கெட் தொடர் வருகிற 19ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் தொடங்குகிறது. இந்தியா மோதும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும். மற்ற போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபியில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலிய அணி இன்று பாகிஸ்தான் சென்றடைந்துள்ளது.